2024ஆம் ஆண்டு பிறந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வருகை தந்த முதல் நிகழ்ச்சியாக அவரது திருச்சி சுற்றுப்பயணம் அமைந்தது. இதையடுத்து மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதமே தமிழகத்திற்கு இரண்டாவது முறையாக வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையே தான் கேலோ இந்தியா போட்டி சென்னையில் தொடங்கி வைக்க வரும் பிரதமர் மோடி அன்றைய தினம் திருப்பூர் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அதாவது திருப்பூரில் புதிதாக இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி அங்கு பாஜகவின் பொங்கல் விழா சிறப்பு பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது திருப்பூரில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சி என்பது திடீரென்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாஜகவினர் அறிவித்துள்ளனர். நேற்று திருப்பூர் மாவட்ட பாஜகவினர் ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதோடு பிரதமர் மோடியின் திருப்பூர் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மாற்று தேதியில் இஎஸ்ஐ மருத்துவமனை திறப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த மாற்று தேதி என்பது விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். மதுரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். குறிப்பாக போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம், தமிழகத்தில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பதில், அமலாக்கத்துறை விவசாயிகளுக்கு அளித்த சம்மன், தமிழகத்தில் பாஜக நாடாளுமன்றத்தில் அமைக்கப் போகும் கூட்டணி உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். பத்திரப்பதிவுத்துறை குறித்து பேசுகையில் தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் இமாலய ஊழல் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஒரு பத்திரத்திற்கு 5500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என்றும் இதை அமைச்சருக்கான கட்டணம் என்று கூறுகிறார்கள் என்றும் அண்ணாமலை பெரும் குற்றச்சாட்டை கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் புரோக்கர்கள் லாபி நிலவுவதாக கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில புரோக்கர்களை பார்த்து பணம் கொடுத்தால் இரவு 6 மணிக்கு மேலும் பத்திரப்பதிவு செய்யலாம் என்றும் பத்திரப்பதிவு துறையில் ஊருக்கு ஊர் ஒரு புரோக்கர் உள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். தமிழக பத்திரப்பதிவுத்துறை மிக மோசமாகவும் பணம் வசூலிக்கும் துறையாகவும் துறையின் அமைச்சர் மூர்த்தி மாற்றி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை இதை கண்டித்து பத்திரப்பதிவு அலுவலர்களுக்கு முன்பு பாஜக போராட்டம் நடத்தும் என்றும் பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் புரோக்கர்களின் வீடுகளிலும் மாலை 5 மணிக்கு மேல் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினால் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கலாம், இந்த பணத்தை வைத்து தமிழகத்தின் கடனை அடைத்து விடலாம் என்றும் அண்ணாமலை விமர்சித்தார். கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி சூரியனை ஆய்வு செய்வதற்கான இஸ்ரோவின் முதல் விண்கலமான ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை PSLV C-57 ராக்கெட் மூலம் இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. இந்த விண்கலத்தை பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 எனும் L1 புள்ளிக்கு மிக அருகே நிலைநிறுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 127 நாட்களுக்கு பிறகு ஆதித்யா L1 பூமியிலிருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 புள்ளிக்கு அருகே வெற்றிகரமாக அடைந்துள்ளது என இஸ்ரோ அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தனது சமூக வலைதளமான எக்ஸ் பதிவில் L1 புள்ளியை ஆதித்யா விண்கலம் வெற்றிகரமாக சென்று அடைந்து மற்றொரு மைல்கல்லை எட்டியுள்ளது. விஞ்ஞானிகளின் இடைவிடாத கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் இது ஒரு சான்றாகும். அசாதாரணமான சாதனை நாட்டு மக்களுடன் இணைந்து நானும் பாராட்டுகிறேன். மனித குலத்தின் நலனுக்காக அறிவியலின் புதிய எல்லைகளை தொடர்ந்து தொடர்வோம் என பதிவிட்டுள்ளார். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்புடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்கப்பணம் என பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் இன்று முதல் ஜனவரி 9ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்திருந்தது. அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளலாம். இதையடுத்து ஜனவரி 10ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் ரொக்கப்பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன்படி ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பினை ரேஷன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இந்த நாட்களில் பெற முடியாதவர்கள் ஜனவரி 14ஆம் தேதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு ஏதுவாக ஜனவரி 12ஆம் தேதி ரேஷன் கடைகள் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கருணாநிதியின் பெயரை சூட்டியதற்கு சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஏன் அவங்க அப்பா பெயரை வைக்கணுமா என தயாநிதி மாறன் காட்டமாக பதிலடி கொடுத்திருக்கிறார். கருணாநிதி என்பவர் யார் என்பதை சீமான் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு இன்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமே கருணாநிதி தான் என்றும் பின்தங்கியவர்களும் படித்து பதவியில் இருப்பதற்கு கருணாநிதி தான் காரணம் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் சமத்துவத்தை உருவாக்கியவர் கருணாநிதி என்றும் அவர் பெயரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சூட்டாமல் வேறு யார் பெயரை சூட்டுவது என வினவினார். குரூப் 2 பணியிடங்களுக்கான எண்ணிக்கையை 6151 அதிகரித்து TNPSC அறிவித்துள்ளது. முன்னதாக குரூப் 2 பணியிடங்களில் 5413 இருந்த நிலையில் 730 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு 6151 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஜனவரி 12 குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வரும் 12ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை தொடர்ந்து பல்வேறு வகையான முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் மூலம் 5 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி வியட்நாம் நாட்டின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளரான வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் தனது ஒருங்கிணைந்த மின்சார வாகன உற்பத்தி தளத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது. இந்த மின்சார வாகன உற்பத்தி தளத்தை $2 பில்லியன் அமெரிக்க, அதாவது இந்திய மதிப்பில் 16,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்க உள்ளது. இந்த மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை
தமிழ்நாட்டில் அமைவதால் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இன்று நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தென் மாவட்டங்களுக்கு இதேபோன்று தொடர்ந்து முதலீடுகள் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்று மற்றும் நாளை நடைபெறும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவு முதலீடுகள் இருப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.